சுவாமியே சரணமையப்பா. 41 நாட்கள் விரதம் இருந்து இன்று மண்டல பூஜையை காண காத்திருக்கும் அனைத்து ஐயப்பன்மார்களுக்கும் எல்லா ஊர்லேயும் எல்லா ஐயப்பன் கோயில்களையும் மண்டல பூஜை மிகவும் விசேஷமாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த காலத்தில் ஐயப்பன் தங்க அங்கி சாத்தி நம் அனைவருக்கும் இந்த 41 நாள் விரதத்தை பூர்த்தி செய்து நமக்கு ஒரு நல்ல தரிசனத்தையும் நல்லதொரு வாழ்க்கையும் தரக்கூடிய இந்த இன்றைய மண்டல பூஜை நிறைவு நாளில் சபரிமலை சன்னிதானத்தில் தங்கங்கி அணிந்து மலையுடன் சேர்ந்து ஐயப்பனும் தகதகக்க பளபளக்க நம் அனைவருக்கும் ஆசீர்வாதம் கூற அந்த ஐயன் அங்கே கண் விழித்து நமக்காக காத்திருக்கின்றார். இதன் பின்னர் மகரஜோதி காலமும் தொடங்க இருப்பதால் ஐயப்பன்மார்கள் குவிந்து கொண்டு கண்ணீர் மல்க ஐயப்பனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் அந்த காட்சியினை இன்று நாம் மண்டல காலத்தில் சபரிமலையில் இருந்தால் நாம் காணலாம். ஐயப்பனுடைய சன்னிதானத்தில் சுப்ரபாதம் பாடப்படும் பொழுது ஏற்படக்கூடிய மன நெகிழ்வும், ஹரிவராசனம் பாடும் பொழுது ஐயப்ப பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பதைபதைப்பும் அங்கே இருக்கும் பொழுது மட்டுமே நம்மால் உணர முடியும். அப்படிப்பட்ட அந்த ஐயப்பனுடைய கருணாகடாட்சத்தால் அனைவருக்கும் நல்ல வாழ்வும் நல்ல மனமும் மகிழ்வான நோயில்லா வாழ்வும் மகிழ்வான ஒரு குடும்பமும் அமைய எல்லாம் வல்ல அந்த சுவாமி ஐயப்பனுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க பாலகீதம் தமிழ் சார்பாகவும் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து சார்பாகவும் பிரார்த்தனை செய்கின்றோம். ஐயப்பனுடைய சன்னிதானம் போக முடியாதவர்கள், ஐயப்பன் மாலை அணிய முடியாதவர்கள் அத்தனை ஐயப்பன்மார்களுக்கும் ஐயப்பனை நினைத்த கணத்திலே எளிமையான தெய்வம், குத்துக்கால் இருக்கக்கூடிய தெய்வம், கூப்பிட்டால் ஓடி வரக்கூடிய குழந்தை தெய்வம் அருள் புரிய வேண்டும் என்று பாலகீதம் தமிழ் சார்பாகவும் கவித்தறல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சுவாமியே சரணமையப்பா, ஐயனே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமி சரணம், ஐயப்ப சரணம், சுவாமியே சரணமையப்பா.